தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பனை அரசாங்கம், ஒரு பொய்க்கால் குதிரை அரசாங்கம், விஜய் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கம் இன்றைக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை கண்டித்தும், காவிரியிலே நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்காமல் இருப்பதை கண்டித்தும், மேகதாதுவிலே கர்நாடகா அணை கட்ட துடிக்கிறான், அதற்கு துணை போகிற அறிவிலித்தனமான நடவடிக்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற விஜய் அரசாங்கத்தை கண்டித்தும், நாடு முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, பொதுமக்களை ஒன்றிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய அங்கமாக நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்வே பழனிவேல் அவர்களே, தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் ராமு அவர்களே, கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், விவசாய தொழிலாளர் சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய விவசாய சங்கத்தினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் தனபதி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. ஒரு அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. ஒரு 3 மாசம் ஆச்சு, 100 நாள் தான் நிறைவடைந்திருக்கிறது. 100 நாளைக்குள்ளேயே மாற்று கட்சியிலே இருக்கிற எம்எல்ஏக்களை திருடுகிறான். எம்எல்ஏவை தான் திருடுகிறானா என்று பார்த்தால் எம்எல்ஏவை மட்டும் திருடவில்லை, தேர்தல் அறிக்கையே திருடி இருக்கிறான். தேர்தலுக்கு முன்னாலேயே தேர்தலிலே வென்று வந்தால் என்ன செய்வோம் என்று கூட சொல்ல தெரியாதவர்கள் அதிமுக காரன் களத்திலே இறங்கி மக்களோடு நின்று மக்கள் பிரச்சனைகளை தேர்தல் அறிக்கையாக கொடுத்தால் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டான். என்ன விஜய் நினைச்சது என்னன்னா, என்ன ஆட்சிக்கா வரப்போறோம், 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிச்சாலே பெரிய விஷயம், வாய்ப்பு இல்லைன்னு தான் சத்தியமா நினைச்சாரு. அவரு கெட்ட நேரம் ஆட்சிக்கு வந்துட்டார். நாம என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தோமோ, நாம மகளிருக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரானால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் மகளிருக்கு மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்தோம். இவன் பார்த்தான் தேர்தல் அறிக்கை, ஓ அதிமுக இப்படி சொல்லி இருக்கிறதா, நாங்கள் வந்தால் 2500 வழங்குவோம். நாம் சொன்னோம் ஆண்டிற்கு ஒரு வருடத்திற்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமாக வழங்குவோம். இவன் உடனே சொன்னான், நாங்கள் வந்தால் 6 வழங்குவோம். நாம் சொன்னோம் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை வழங்குவோம் என்றோம். இவன் உடனே பார்த்தான், நாங்கள் வந்தால் 4000 வழங்குவோம். அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பேருந்துகளிலே மகளிர் விலையில்லா பயணம் இலவசமாக பயணிக்கலாம் என்றார். இவன் பார்த்தான், சரி நம்ம ஆட்சிக்கா வரப்போகிறோம் என்று சொல்லி, நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நிமிடமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்று சொன்னான். இப்படியே சொல்லிவிட்டு போனான். தமிழ்நாட்டினுடைய கெட்ட நேரம் ஆட்சிக்கு வந்து விட்டான். வந்த பிறகு இப்பொழுது பட்ஜெட் போட்டிருக்கிறான். தாய்மார்கள் இத்தனை பேர் நிற்கிறீர்கள், நான் கேட்கிறேன், 2500 ரூபாய் வந்திருக்கிறதா? கொடுத்திருக்கிறானா? ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என்றால் 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் கொடுத்திருக்கணும். வந்திருக்கா? சிலிண்டர் இலவசமா வந்திருக்கா? படித்த பட்டதாரி இளைஞர்கள் யாருக்காவது உதவித்தொகை வந்து சேர்ந்திருக்கிறதா? அப்ப பேருந்துல எத்தனை பேருந்துல இப்ப இலவசமா போலாம்? எல்லா பேருந்தும் போயிடலாமா? கொடுத்துட்டாரா? அப்ப இப்படி சாதாரண மக்களை, ஏழை மக்களை, படிப்பறிவு இல்லாமல் கூட இருக்கிற மக்களை, விஜய் அழகா இருக்காரு, இந்த மனுஷன் வந்தா நல்லது பண்ணிடுவாரோன்னு நினைச்சு ஓட்டு போட்ட இந்த மக்களை வந்த 100 நாளிலேயே இந்த அரசு வஞ்சிக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, அன்பான பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், விஜய் சொன்னார், அவர் தேர்தலுக்கு முன்னால் சொன்னார், ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கர் நிலத்திற்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கி இருக்கிற கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்.
எப்படி 5 ஏக்கருக்கு குறைவா விவசாயி வச்சிருந்தா கூட்டுறவு வங்கியில வாங்கிக்கிற கடன் முழுமையா தள்ளுபடினார். 5 ஏக்கருக்கு மேல இருந்தா என்ன சார்னு கேட்டோம். அவங்க வாங்கி இருக்கிற கடன் பாதி கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம்னார். இத சொன்னது மட்டும் இல்ல, அச்சடிச்சு கொடுத்துட்டான், எல்லார் கையிலையும் கொடுத்துட்டாங்க. நம்ம மக்களும் பார்த்துட்டு அழகா வேற இருக்கிறார், நல்லா வேற டான்ஸ் ஆடுறார், உண்மையத்தான் சொல்லுவாரோ என்று கருதி வாக்கை போட்டு விட்டார்கள், வந்து உட்கார்ந்து விட்டார். இப்பொழுது பார்க்கிறோம், அந்த விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடனை 75,000 ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தா கடன் தள்ளுபடிங்கிறான். சொல்லும் போது என்ன சொன்ன, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க எவ்வளவு கடன் வாங்கி இருந்தாலும் தள்ளுபடின்னு. இப்ப 75,000 ரூபாய்க்குள்ள இருந்தா கடன் தள்ளுபடி, 75,000 ரூபாய்க்கு மேல போனா பாதி கடன் தள்ளுபடிங்கிறான். பச்சையான துரோகமா இல்லையா? பச்சையாக மக்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை ஏமாற்றுகிற வேலையா இல்லையா? அப்ப வெள்ளையாக்குறவன், அழகாக்குறவன், பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சு ஓட்டு போட்ட மக்களை எவ்வளவு சாதாரணமா ஒரு நடிகன் மேலே உட்கார்ந்து கொண்டு ஏமாற்றுகிறான் என்பதை அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை சொல்லுவதற்கு தான் அதிமுக களத்தில் நிற்குது. நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவராட்டு தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியா இருக்கிறாரு. நம்மால அதனாலேயே ஓட்டு போட முட்டான் சில பேர். பாக்குறதுக்கு நம்ம வீட்டு மாதிரியே இருக்கிறாருங்க, நம்ம ஐயா மாதிரியே இருக்கிறாரு, அவருக்கு இவரு பார்த்தா அழகா இருக்கிறாரு, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாரு, நடிகராக்கிறாருன்னு போட்டா, நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் முதலமைச்சராக இருக்கிற போது எனக்கு முன்னாடி அண்ணன் குறிப்பிட்டு சொன்னதை போல 17,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 17,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணோம். எத்தனை ஆயிரம் விவசாய தொழிலாளர்கள் கூட அதிலே பயன்பெற்றார்கள். ஒரு விவசாயி விவசாயம் பண்ணும் போது அவருக்கு இந்த கடன் தள்ளுபடி செய்தால் விவசாய தொழில் மேம்பட்டது. விவசாய தொழிலாளர்கள் அன்னைக்கு எவ்வளவோ பலனடைஞ்சாங்க. இன்னைக்கு மூச்சூடு போட்டு உட்கார வச்சுட்டா, தலையில துண்டை போட்டு உட்கார வச்சுட்டா. இந்த வேகாத வெயில நாமே நின்று கத்துறோம், கத்த வச்சுட்டா. அப்ப ஓட்டு போட்ட மக்களும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நம்ம தம்பி தங்கைங்க, இந்த சின்ன பசங்க பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து எங்க தலைவருக்கு ஓட்டு போடு, எங்க தலைவருக்கு ஓட்டு போடுனான்ல, இப்ப அவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, இங்க வா, கரண்ட் பில்லு 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன், 2,500 ரூபாய் வந்து இருக்குது, உங்க தலைவன் தான் பண்ணிக்கிறான், பதில் சொல்லுன்னு நாம கேட்கணும். இப்போ அந்த குழந்தைகளை திட்டி பயன் இல்லை, அதுக்கு ஏமாந்துருச்சு பாவம். 20 வயசு 22 வயசு பசங்க பிள்ளைங்க ஏமாந்துருச்சு. அந்த குழந்தைகளுக்கு இப்ப நாம எடுத்து சொல்ல வேண்டிய நேரம். அதே போல இந்த அரசாங்கம் நம்முடைய உரிமைகளை காற்றிலே பறக்க விடுறான். தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வெயிலிலே நிற்கிற போதே நமக்கு இவ்வளவு கொடுமையான இந்த வெயில் அனுபவிச்சு நிற்கிறோம், இவ்வளவு பிரச்சனை. ஆனா இந்த காவிரியில உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தலைமகள் இந்தியாவின் திசை வழியே தன்னுடைய அரசியலால் திருப்பிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அந்த மனித தெய்வம் இந்த காவிரி உரிமையை மீட்பதற்காக 4 நாட்கள் சொட்டு தண்ணீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்தார். இந்த உரிமைக்காக அவர் போராடினார், தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தையே முற்ற முழுவதுமாக முடக்கினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது, காவிரியை திரும்பி பார்த்தான். என்னடா பிரச்சனை காவிரியிலேன்னு அவ்வளவு பாடுபட்டு நாம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கணும். உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அங்க எந்த அணையும் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நீரை கொடுத்தாகணும். காவிரி நடுவர் ஆணையம் சொல்லுச்சு, தீர்ப்பெல்லாம் வாங்கியாச்சு. இப்ப ஜூன் 12ஆம் தேதி விவசாயிகள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், நமக்கு மேட்டூர் அணை திறந்திருக்கணும் இல்லைங்களா? ஜூன் மாசம் நமக்கு ஒரு 9 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும், ஜூலைல ஒரு 20 டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும். மொத்தம் 30 டிஎம்சி தண்ணிக்கு 3 டிஎம்சி கூட வரல, ஒண்ணும் வரல. அணையே திறக்கல, திறக்க முடியல. தண்ணி இந்த தானே திறப்ப, தண்ணி அவன் விட்டா தானே வரும். என்னையா பண்ணுன்னு கேட்டா, தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சன சாகுது. குறுவை சாகுபடி பண்ணவே முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்ப நமக்கு கூட கால்வாய் பாசனங்கள் எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்திலே கூட அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நமக்கு வந்து சேர வேண்டியது, எங்கேயுமே தண்ணியே இல்ல, நிறுத்தி போட்டான். அட இந்த தண்ணிய போராடி வாங்கி கொடுங்க விஜய், முதலமைச்சர் விஜய் போராடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டா ஜனநாயகன் பாருங்கிறான். ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துரு, தண்ணியாவது தவிடாவது. படம் பாரு, படம் பார்த்துட்டு குதி, நல்ல கழுதியாட்ட குதி, வெளியே ஓடி வா. பையனை, நம்ம வீட்டு பையனை
வாயும் வயித்தையும் கட்டி படிக்க வைக்கிறோம் பாருங்க. இந்த ஒரு பையன் படிச்சான்னா நம்ம குடும்ப நிலைமை மாறிடுன்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல, அந்த பையனை கூட்டிட்டு போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி சொல்றான். குதிச்சானா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? இப்பவும் இந்த ரெட்டலக்காரன் தான், இந்த எம்ஜிஆர் கட்சிக்காரன் தான், இந்த அம்மா கட்சிக்காரன் தான், இந்த எடப்பாடியார் கட்சிக்காரன் தான் தெருவில் இறங்கி படம் பார்த்தா வயிறு நம்பாதுரா, தயவு செய்து தண்ணி விடுறதுக்கு போராடுறா என்று கேட்டு நிக்கிறோம். அப்ப திருவாளர் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேங்கிறார். இங்க காங்கிரஸ்காரனை கூட்டணியில் சேர்த்திட்டாங்க. 60 வருஷம் பழசுங்க, 60 வருஷம் பழசு. அதை தூக்கிட்டு வந்து புதுசுன்னு உங்க வீட்டுக்கு கொடுத்தா எத்தனை ஆத்திரம் வரும் உங்களுக்கு? 60 வருஷமா இந்த காங்கிரஸ்காரனை உள்ள விடக்கூடாதுன்னு வச்சு வைக்கிறோம். என்னைக்கெல்லாம் ஆட்சியில் இருந்தானோ அன்னைக்கெல்லாம் தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறான். 60 வருஷமா வச்சிருந்த பழைய ஒன்ன தூக்கிட்டு வந்து இதோ புதிய மாற்றுங்கிறார் விஜய். கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி பண்றான், இங்கேயும் காங்கிரசினுடைய ஆட்சி. இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய மக்களை இன்றைக்கு வஞ்சிக்கிறான். ஒரு நயவஞ்சக வேலை செய்யறான். தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, திரையில வந்து டயலாக் பேசுறாங்கிறங்காட்டி அவன் நல்லவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் நல்லவருக்குரிய வேலையை செய்யவில்லை, வஞ்சிக்கிறார், நேரடியாக மக்களை வஞ்சிக்கிறார். மேகதாதுவிலே அவன் அணை கட்டுவேன்கிறான். அணை கட்டுனா சுடுகாடு ஆயிருவோம், எழுதி வச்சுக்கோங்க. டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா சுடுகாடு ஆயிருவோம். இந்த மாவட்டங்கள்ல வாழ முடியாத நிலைமை வந்துடும். ஆனா அவன் அணை கட்டியே தீர்வோம்ங்கிறான் கர்நாடகா. இங்கிருந்து பேச வேண்டிய முதலமைச்சர் வைப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறார். வைப் பண்றதுக்கு இப்ப புதுக்கோட்டையில இருந்தும் ஆள் கூட்டிட்டு போயிருக்காரு. பூரா இது பூரா இப்ப கூட சேர்ந்து எல்லாம் கால கொடுமை கருமம் அளவு. அட நாங்க வந்து பின்னாடி நின்னோம், கூடவே நின்னோம், ஓடி ஓடி உழைச்சோம், எல்லாம் பண்ணி கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? கல்யாண சுந்தரம் வந்தான்னா இத்தனை பேர் அண்ணங்கள்லாம் வந்து வணக்கம் சொல்றாங்க, ஒரு சால்வு போடுறாங்க. எதுக்கு? கல்யாண சுந்தரம் பெரியதுன்னா கல்யாண சுந்தரம் ரெட்டலைக்காக நிக்கிற வரைக்கும், கழகத்துக்காக நிக்கிற வரைக்கும் தான், அதற்காக கொடுக்கப்பட்ட மரியாதை. அட போனதுதான் போனேன், காருக்கு காவலனாகவா போய் சேர வேண்டும்? நீங்கள் உங்களுக்கு மான மரியாதை பற்றி கவலை இருக்காது, எங்களுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறதே. என்னடா கிரகம் நாங்க இப்படி வச்சிருந்தோமே. ஆனால் பிரச்சனை இல்லை என் அன்பு சொந்தங்களே, நான் சொல்லுகிறேன், கூடி நிற்கிற கூட்டத்தை பார்க்கிற போது யாரெல்லாம் வேலை செய்ய முடியாதபடிக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எழுந்து வேலை செய்ய களம் தந்திருக்கிறது, களம் தந்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆன்மா இந்த இயக்கத்தை இன்னும் வழி நடத்துகிறது என்பதற்கு இதைவிட என்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு வேண்டும் தோழர்களே? நாம் இன்றைக்கு இருக்கிறோம், இந்த கழகம் இருக்கிறது. இப்ப மாவட்ட கழக செயலாளர் நாங்க சந்திக்கிற போது எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள், மருத்துவக் கல்லூரியில படிக்கிறவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், எத்தனையோ படித்த இளைஞர்கள் இன்றைக்கு கழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் 7.5 சனி நீங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி சுக்கிர திசைதான், ஒரு வயலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே கழகத்தினுடைய இந்த கழகத்திலிருந்து நிறைய கொண்டு போனா அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஏற்கனவே திமுகவுக்கே 9 மினிஸ்டர் நம்ம தான் கொடுத்தோம், 9 மினிஸ்டர் நம்ம தான். ஆமா, அது எல்லாம் சேர்த்தி 13, அத்தனை நம்ம தான் கொடுத்து வச்சிருந்தோமா. இப்ப இவர் வர்றாரு, இவருக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணான்னா நம்ம கிட்ட மினிஸ்டர் அந்தவங்கள கூட்டிட்டு போயிட்டான், நம்ம கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அந்தவங்கள கூட்டிட்டு போயிட்டான். ஒருத்தர் சும்மா முதலமைச்சர்னு சொல்லி வச்சிருந்தோம், அவரையே கூட்டிட்டு போயிட்டான். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனியுங்கள் என் அன்பு சகோதரர்களே, கழகத்தினுடைய தொண்டர்களே, தோழர்களே, கவனியுங்கள். எம்எல்ஏவை கூட்டிட்டு போனா, அமைச்சரை கூட்டிட்டு போனா, முதலமைச்சரை கூட கூட்டிட்டு போனா இந்த கழக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியல. ஒரு தொண்டனும் நகரல. தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்னும் தாங்கள் உயர்த்திய விரலை இறக்கி பிடிக்கவில்லை. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவின் பாதையை மறக்கவில்லை. புரட்சி தமிழரின் பாதையிலே இன்றைக்கு அவர்கள் ஒன்றிணைய தயங்கவில்லை. கழகம் உயிர்ப்போடு இருக்கிறது. மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு இந்த கழகம் இவ்வளவு உயிர்ப்போடு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்துதுன்னா எவ்வளவு வலுவா இருக்கிறோம்ங்கிறது பாருங்க. அப்ப நாம நின்று களத்திலே இந்த வேலையை செய்ய என்றைக்கும் தயங்கவில்லை. மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக, மீனவர்களுக்காக நாம் நிற்கிறோம்.
என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அமைந்திருக்கிற அரசு தமிழ்நாட்டினுடைய இந்த உரிமைகளை முழுக்க அடகு வைக்கிறது. விஜய் அவர்கள் பேசுகிற போது சட்டமன்றத்தில் எழுந்து பேப்பரை பார்த்து படிக்கிறார். படிக்கிற போது சொல்றாரு, நானே கர்நாடகா போகலாம் என்று இருந்தேன். எனக்கெல்லாம் உண்மையிலே நெஞ்சு வலியே வந்துருச்சு. இங்க நீங்க ஒண்ணு வேண்டாங்க, நம்ம சும்மா சாதாரணமா விவசாய தொழிலாளர்கள் நிலத்துக்கு போய் களை எடுத்துட்டு பாங்க பாருங்க. அவியில் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாலே அவி சொல்லிடுவாங்க, காவிரியில் என்ன பிரச்சனை, எத்தனை நாள் ஓடிட்டு இருக்குதுன்னு. ஒரு நாட்டின் முதலமைச்சர் போகலாம் என்று நினைத்தேன், ஏன் போகல, அவர் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஐயோ ஆண்டவா, விஜயபாஸ்கர் சரியான இடத்துக்கு தான் போயிருக்கிறார். மானம் மரியாதை இருக்கிறவனோடு அவரால் புழங்க முடியாது. சரியாகத்தான் போயிருக்கிறார், தவறில்லை. அவருக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் கேட்கிறேன், ஏற்கனவே பேசி இது என்ன சொல்றான்னாங்கம்மா, காப்பி அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. காப்பி அடிக்கிறதுன்னு எப்படி காப்பி அடிக்கிறது, உன்னை பார்த்து அப்படியே அடிக்கிறது. ஈ அடிச்சாங்க காப்பிமாங்க. காப்பி அடிச்சு எழுதிட்டு இருந்தான பையன் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து, அவன் பேப்பர்ல ஒரு ஈ உட்கார்ந்து இருக்குது, அந்த எழுதிட்டு இருக்கிறவன் ஈ அடிச்சுக்கிறான். இவன் ஈய தேடி பிடிச்சி ஈய வச்சு அடிச்சுட்டு அப்புறம் எழுதுனானா, அதான் ஈ அடிச்சாங்க காப்பி, அப்படியே அடிக்கிறது. இப்ப இவன் நம்ம கிட்ட என்னங்கிறான், புரட்சி தலைவர் அவர்கள் கர்நாடகா போய் பேசவில்லையா? இந்த புரட்சி தலைவர் கூட ஒப்பிடுற ஆளாயா நீங்க? அவர் தலைவர்யா. புரட்சி தலைவர் போனார், பேசினார், காவிரியிலே உரிமை பெற்று கொண்டு வந்தார், உண்மை சத்தியம். ஆனால் அதற்கு பிறகு பிரச்சனையாகி எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து, பங்காரப்பா முதலமைச்சராக இருக்கிற போது தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டு எல்லா பிரச்சனையும் வந்து அம்மா உண்ணாவிரதம் இருந்து நாம் நாடாளுமன்றத்தையே புறக்கணித்து நடுவர் மன்றம் அமைச்சு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாச்சு. தாய்மார்க்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, ரொம்ப சாதாரணமா புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பஞ்சாயத்து இட தகராறு. நாம ரெண்டு பேரும் பேசி பேசி தீர்த்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் பேச முடியல, கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டுக்கு போய் கோர்ட் விசாரிச்சுட்டு கோர்ட் சொல்லிருச்சு, சார் நீங்க சொல்றதான் சரின்றுச்சு, என்னைய உங்களுக்கு தான் ஆதரவா தீர்ப்புன்றுச்சு. இப்ப வந்தாச்சு. நம்ம வந்த பிறகு நீங்க என்னை கூப்பிடுறீங்க, வா பேசி தீர்த்துக்கலாம். போவீங்களா? போனா நான் பைத்தியக்காரன் இல்லையா? போனா நானே பைத்தியக்காரன்னா போக துடிக்கிற முதலமைச்சரை நாம் என்னவென்று சொல்வது? முடிந்து விட்டது. ஏற்கனவே தீர்ப்பு இருக்கிறது. தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்கள் இந்த வேலையை செய்யாமல் இன்றைக்கு தள்ளி போடுகிறார்கள். சட்டமன்றம் எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போட கூத்தடிக்கிற இடமா மாறி கிடக்குது. ஒருத்தர் இருந்துச்சு உங்க மாமனாருக்கு எழுங்கிறாரு, ஒருத்தர் இருந்துச்சு உங்க அப்பாவுக்கு எழுங்கிறாரு. இடையில நம்முடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான் எழுந்து, ஏய் காவிரி உரிமையை உச்ச நீதிமன்றத்தில் கேளியா, விவசாய சங்கங்களை விவசாய தொழிலாளர் சங்கங்களை கூப்பிட்டு கருத்து கேளியா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியான்னு சட்டமன்றத்தில் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனை இன்னைக்கும் ரெட்டலை தான் பேசிட்டு இருக்குது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் பேசிட்டு இருக்கார். இவன் பூரா கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு கிரகத்தை பேசிட்டு சட்டமன்றத்தை பார்த்தா ஏண்டா கிரகம் அளவு இந்த நாட்டில் பிறந்தோங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை. பார்க்காதீங்க, இதயம் பலகீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் பார்க்காதீங்க சட்டமன்றத்தை. அவ்வளவு மோசமா இருக்குது. அமைச்சருக்கு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. எனவே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அது இந்த அரசுக்கு நாம் இன்றைக்கு இடுகிற முழக்கம், இந்த அரசினுடைய செவிப்பறைகளை கிழிக்க வேண்டும். மக்களினுடைய உண்மையான உணர்வு என்ன என்பதை குழு குழு அறைகளிலே உட்கார்ந்து கொண்டு, ஏசி அறைகளிலே உட்கார்ந்து கொண்டு, ஜிகினா திரைகளிலே நடித்ததன் மூலமாகவே நாட்டை ஆண்டுவிட முடியும் என்று நினைக்கிற திருவாளர் விஜய் அவர்களுக்கு புரிய வேண்டும். மக்களின் குரல் வேறாக இருக்கிறது. வேகாத வெயில்ல நின்று செத்து போயிருவோம்டா, காப்பாத்துங்கடான்னு எங்கள் மக்கள் இன்றைக்கு கையேந்துகிற நிலையிலே நாங்கள் கரங்களை உயர்த்தி முழக்கங்களை கொடுக்கிறோம். விஜய் அவர்களே, கட்டாயமா இந்த மக்களின் முழக்கங்களை நீங்க கேட்கணும். இந்த வேலையை நீங்க செய்யணும். உச்ச நீதிமன்றத்தை நாடி உரிமைகளை பெறணும். மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும். நீங்க வாக்குறுதி கொடுத்தபடி விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்முடைய கோரிக்கைகள். இன்றைக்கு அந்த கோரிக்கைகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், அநேகமா இந்த ஆட்சி எதிர்த்து நாம நாடு தழுவிய முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். ரொம்ப நாள் இந்த ஆட்சி தாங்காது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உண்மை தாங்காது. ஏன் தாங்காது? பூரா குதிரை பேர ஆட்சி தொங்குது. மக்கள் வாக்கு கட்டாயம் மிக விரைவிலே தாக்கு பிடிக்க முடியாது. சட்டத்திற்கு விரோதமான ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு உண்மையிலேயே நாசமாயிட்டு இருக்குது. எத்தனை தாய்மார்கள் சொன்னாங்க இவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி, வந்தா சாராய் கடை பூரா மூடிடுவாங்க, சாராயம் குடிச்சு குடிச்சு இப்படி ஆயிடுச்சு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு மூடிக்கிற வந்தோன்னு சொன்னார் 700 சாராய் கடை மூடுறோம்னு. மூடின கடை பட்டியல கேட்டுக்கிறோம். 3 மாசமா கேட்கற தர மாட்டேங்கிறான். மூடிட்டான்னு நாங்க
எங்கெல்லாம் மூடுனானா அங்கெல்லாம் FL2 திறந்து வச்சிருக்கிறான். இப்ப இனிமேல் கடைக்கு போய் வாங்க வேண்டாம், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ங்கறான் சாராயத்தை. எப்படி புரட்சிகரமான திட்டம், தளபதி கொடுத்து வைக்கிற திட்டம். ஆன்லைன் பர்ச்சேஸ், சாராயம் வாங்கி குடி. 18 வயசு 15 வயசு பையன் இருந்தாலும் குடி. பச்சை ஏமாற்று வேலை இல்லையா? பச்சையாக இந்த மக்களை கூறு போடுகிற வேலை இல்லையா? இந்த நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுக்கிற வேலை இல்லையா? என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுல ஏதாவது கேட்டோம்னா திமுக தான் கேட்டா முதலமைச்சர் இருந்துச்சு பேப்பர் படிச்சா தெரியுங்கிறாரு. இப்ப நாமெல்லாம் அதை பார்த்தே இல்லை. நாம பேப்பர் எங்க பார்த்து ஆறு பார்த்தோம் பேப்பர் பாவம். முதலமைச்சர் தினமும் பேப்பர் படிச்சு தான் வளர்ந்திருக்காரு. 30 வருஷம் 40 வருஷமா கட்டாய பேப்பர் படிக்கிறாரு. யாருக்கு யார் அறிவுரை சொல்றது? புதுக்கோட்டையில சாதாரண ஒரு நகரத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள காலையில டீ கடையில் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கிற பெரியவர் கூட வந்து பேசினா அவருக்கு தெரிகிற அரசியல்ல அரை விழுக்காடு கூட விஜய்க்கு அரசியல் தெரியாது. இதுதான் சத்தியம். தமிழ்நாட்டின் அரசியல் அறிவு அவ்வளவு. இன்னைக்கு சின்ன பசங்க பிள்ளைகளை வச்சு ஏமாத்தி போட்டான். அதனால இந்த அரசாங்கம் மண்ணோடு மண்ணாக ஒழிந்து போகும். இது மக்களுக்கு எதிரான அரசாங்கம், இது நீதிக்கு எதிரான அரசாங்கம், இது இந்திய சட்டத்திற்கு எதிரான அரசாங்கம். நான் சொல்லுகிறேன், இந்த பசங்க நம்மளை பார்த்து கேட்கிற அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நிறைவு செய்வேன் என்னுடைய உரையை. இந்த பசங்க நம்மளை பார்த்து 50 வருஷமா காவிரி தீக்காம பிரச்சனை தீக்காம என்ன பண்ணீங்கிறான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அட போன வருஷம் ஏண்டா தண்ணி வந்துச்சு, இந்த வருஷம் ஏண்டா வள்ளின்னு கேட்கிறோம். 50 வருஷமா என்ன பண்ணோன்னு கேட்டவனுக்கு 2 செய்தியை மட்டும் நாம் சொல்லுகிறோம். எங்கள் முதலமைச்சரே சாகும் வரை உண்ணாவிரதத்திலே இருந்து எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீட்டுக் கொடுத்த உரிமையடா இந்த உரிமை. புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் ஆட்சி காலத்திலே சட்ட போராட்டம் நடத்தி வென்றெடுத்த உரிமையடா இந்த உரிமை. நாடாளுமன்றத்திலே எங்களுடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி பெற்ற உரிமையடா இந்த உரிமை. நாங்க தாண்டா போராடணும், அதிமுக காரன் தாண்டா போராடணும். அதிமுக என்ன செஞ்சது? 17,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சது. அதிமுக என்ன செஞ்சது? அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே மட்டும் 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொடுத்தது. அதிமுக என்ன செய்தது? அதிமுக தான் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே மட்டும் இந்திய வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையாக ஒரே ஆட்சி காலத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துச்சு. 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்துச்சு அதிமுக தான். நாம தான் கொண்டு வந்தோம். 7 லா காலேஜ் கொண்டு வந்த, 5 வேளாண் கல்லூரி கொண்டு வந்த, 4 கால்நடை வளர்ப்பு கல்லூரி கொண்டு வந்த, அத்தனை நம்ம ஆட்சி காலம். அதிமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறவனுக்கு 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான குடிசை வீட்டிலே இருந்து வந்த பிள்ளைகளை MBBS டாக்டர் ஆக்கி பார்த்தது நாங்க. எங்க அண்ணன் எடப்பாடியார், எங்க புரட்சி தலைவி அம்மா. அப்ப நாம தான் இத்தனையும் செஞ்சிருக்கிறோம். இவன் நம்மளை பார்த்து கேட்கிறான். நான் எனக்கே வருத்தமுக்குது. இப்ப நானே ஒரு சொல்லியிருந்தேன், அண்ணன் 11 மெடிக்கல் காலேஜ் கட்டினதுக்கு பதிலா ஒரு 100 சினிமா தியேட்டர் கட்டியிருந்தாருன்னா நிரந்தர முதலமைச்சர் வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் அதற்காக அந்த ஈனத்தனத்தை நாம் செய்ய முடியுமா? வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கு எது தேவையோ அதை தேடி தேடி செய்த இயக்கத்தினுடைய பிள்ளைகளே, நாம் எந்த இடத்திலும் சோர்வடைய வேண்டியதில்லை. இளைஞர் கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலுவாக இருக்கிறது, இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. அனுபவம் மிக்க எங்களுடைய முன்னோர்கள் எங்களை சரியாக வழி நடத்துகிறார்கள். கழகம் ரொம்ப வலுவா இருக்கு, நம்ம கூட்டணியும் வலுவா இருக்கு. நாளைக்கு காலையில தேர்தல் வந்தாலும் விராலி மலையில போட்டு பார்த்துக்கலாம், என்னத்த போயா இருப்பது. நாம தான் வெல்றோம், ரெட்டையில தான் வெல்லுது. ஓடி போனவர்களுக்கு வாக்களிக்கிற மனநிலையிலே மக்கள் இல்லை. இன்னொன்னு, அந்த தேர்தலை பர்வேஸே பார்த்துக்குவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, இப்ப அண்ணன்ல இத்தனை வருஷம் கழகத்தில் இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர்கள், நம்ம முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தோளோடு தோல் போட்டு கை போட்டு அப்படிங்கன்னா இப்படிங்கன்னா கொலவீட்டு இருந்தவங்களுக்கே இந்த நிலைமை பண்ணி விட்டு போய்க்கிறான்னா, அப்புறம் பர்வேஸுங்க அப்பா ஞாபகம் எல்லாம் பர்வேஸுக்கு வரும்ல. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது தானா கொல்லிக்கடை எடுத்து தனக்கே சொரிஞ்சுக்கிட்ட கேஸ். நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எவனெல்லாம் இந்த மண்ணை வஞ்சித்தானோ, இந்த மக்களை வஞ்சித்தானோ, புரட்சி தலைவருக்காக புரட்சி தலைவருக்காக தன்னை இழந்து எவனெல்லாம் கழகப்பணி ஆற்றினார்களோ, யாரெல்லாம் அந்த கரைவேட்டி கட்டுவதை பெருமையாக நினைத்தார்களோ, யாரெல்லாம் அந்த கொடிச்சேலையை கட்டுவதை பெருமையாக நினைத்தார்களோ, அந்த தொண்டர்களை ஏமாற்றி போயிருக்கிற இந்த துரோகிகள் கூண்டோடு அழிந்து போவார்கள். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த கண்டன முழக்கத்தை எழுப்புவோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சரின் செவிப்பறைகளில் இது விழட்டும். புதிய மாற்றம் வரட்டும். விவசாயிகள் காப்பாற்றப்படட்டும். அதற்காக கழகம் நிற்கிறது என்கிற உறுதியோடு நீங்களும் களத்திலே நில்லுங்கள். உறுதியா வெற்றி பெறுவோம். டிவியில் உட்காந்து சாயந்தரம் ஏதோ பேசிட்டு இருப்பா, நானும் தான். நம்பிடாதீங்க. அதிமுக இருக்காம்பா, அதிமுக இருக்கான்னு இங்க வந்து பாருன்னு சொல்லுங்க. டிவியில் இருக்கா டிவியில் இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை.
களத்துல இருக்கிறது யாருங்கிறத பார்க்கணும். களத்துல அதிமுக வலுவாக நிற்கிறது. திமுக கதவு திறந்து விட்டா திரும்பி பார்த்தா கூட்டணி கட்சி ஒருத்தனையும் காணோம், ஒரு ஆளை கூட காணோம். நமக்கு அந்த நிலைமையில் இல்ல, நாம் வலுவோம் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் களத்திலே திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். இங்கே கூட காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு நாம் தான் முன்னெடுப்பை செய்தோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில திட்டம் வந்துச்சுன்னா புதுக்கோட்டை எவ்வளவு பலனடையும் என்பதை அன்பான மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்ப இத்தனையும் நாம் தான் செஞ்சோம். நடந்தாய் வாழி காவிரி நாம தான் கொண்டு வந்தோம், எல்லாம் பண்ணோம். சரி, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், தெரியாம இந்த முறை வாக்களித்து விட்ட நம்ம வீட்டில் இருக்கிற தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்கள திட்டாதீங்க, பாவம் அந்த குழந்தைங்க ஏமாந்து போச்சு. இப்பதான் ஒன்னொன்னா வந்து ரீல்ஸ் போடுது. அதனால அந்த குழந்தைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு சரியான பாதையிலே, புரட்சி தலைவரின் பாதையிலே, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய பாதையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு அவர் தலைமையிலே நாம் அணிவகுப்பதற்கு நாம்